எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் மறுபடியுமாக இந்த நிகழ்கால சத்தியங்களை படிக்கும்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதற்கு தேவனுக்கே துதி கன மகிமை. வாய்ப்பு தந்த சகோதரருக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கிற இந்த நேரங்கள் அடியனுக்கும் ஆஸ்வதமாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் பெரிதும் நம்புகிறேன். கூக்குரல் பாகத்தை தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அடியனுக்கு ஒரு சாட்சி வந்தது. இந்த கூக்குரல் தொடர் அவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சாட்சி வந்தது. Amen. நான் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். கடந்த வாரத்தில் இந்த தர்ஷிஷ் கப்பலை குறித்து நாம் சிறிதாக நம்ம தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் ஒரு சில பகுதிகளை நாம் படித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. காலங்கள் மோசமாய் கொண்டு போகிறது என்பதை ரோஷனா ஜெபிக்கும் போது முன்னாடியே சொன்னாங்க. அதனால ஊழியக்காரனாக அடியேன் இந்த செய்திக்குள் போவதற்கு முன்பாக நான் தாழ்மையாக நான் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால், தயவு செய்து ஆயத்தப்படுங்கள். யாருக்காகவும் தயவு செய்து காத்திருக்க வேண்டாம். ஊழியக்காரர்கள் அல்லது தலைவர்கள், இவர்கள் அவர்கள் என்று யாரையும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். எல்லா அடையாளங்களையும் நாம் பார்க்கிறோம். வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறது கொண்டிருப்பதனால நாம் காலங்களை தாழ்த்தாதபடி தேவன் நம்முடைய இதயத்திலே நம் ஒவ்வொரு விதத்திலையும் பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன பேசுகிறாரோ அதை நாம் செய்வோம். அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் இந்த காலகட்டத்தில். அதனால் சடுதியாக இருக்கும் கடைசி சம்பவங்கள் சடுதியாக இருக்கும் என்பதுதான் நமக்கு எச்சரிப்பு. மடமடமடவென்று காரியங்கள் நடைபெறும். அதிலும் இப்பொழுது நியாய தீர்ப்பு நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடியானுக்கும் நம்ம எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்குது. அதனால நம்ம ஒவ்வொருவரும் ஆணுடைய சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டியது இருக்கிறது. நம்ம நம்ம பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கிறது. நாம் திருத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. நம்ம வளர வேண்டியது இருக்குது. இவ்வளவு காரியங்கள் இருப்பதனால தயவாய் ஒவ்வொருவரும் நம்ம ஆயத்தப்படும்படியாக நான் ஒரு சகோதரனாக உங்களுக்கு அன்பாய் நான் பணிவாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். தர்ஷிஷ் கப்பல் பாகம் 2 நாம் பார்ப்பது முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்பா, இந்த ஆரம்ப ஜெபத்திலே சொன்னது போல தகப்பனே, நான் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் வேண்டாம் அப்பா. தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலே பேசுங்க, ஆசுவத்தை தாங்க. மீட்பர் இயேசுவின் புண்ணிய நாமத்திலே கொஞ்சம் ஜீவுள்ள பரமபிதாவே, ஆமென். 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 அடியனுடைய தாயாருடைய ஊர் பேரை உங்களுக்கு ஒருவேளை முன்னாடி நான் சொல்லியிருந்திருக்கலாம். என்னுடைய தாயாருடைய ஊர் பெயர் கேஜிஎஃப். ஊர் பேர் கேஜிஎஃப். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா கோலார் கோல்டு ஃபீல்டு. கோலார் கோல்டு ஃபீல்டு. இதை நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த திரைப்படம்லாம் வந்ததுனால இந்த பேர் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமான பெயராக மாறியது. ஆனால் இந்த கோலார் தங்க வயல், அடியன் சிறு வயதிலிருந்து அடிக்கடி அந்த ஊருக்கு போய் வருவது வழக்கம். அதை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான டன் தங்கங்களை இந்த பிரித்தான், இந்த இங்கிலாந்து தேசத்திற்கு அங்கிருந்து தங்கம் கொண்டு வந்ததாக நான் படித்திருக்கிறேன். பூமியின் கீழ் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள். அது எனக்கு மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அது ஊர் பார்க்கும்போது வெளியே சாதாரணமாக இருக்கும். அங்கே அடிக்கடி சொல்லுவாங்க பிளாஸ்ட் என்று பிளாஸ்ட் வைப்பாங்களாம். பிளாஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த தங்கத்தை எடுப்பதற்கு சுரங்க பாதையை உண்டு பண்ணுவதற்காக பிளாஸ்ட் என்று சொல்வார்கள். அப்படி வைக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்க வீடுகள்லாம் அப்படியே அதரும். அது நானும் அனுபவிச்சிருந்திருக்கிறேன், சின்ன வயதில் அனுபவிச்சிருக்கிறேன்.
கோலார் கோல்டு ஃபீல்டு. இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த தர்ஷிஷின் கப்பல் என்னத்தை கொண்டு வந்தது என்றால் இந்த தங்கத்தை தான் என்ன பண்ணதுதான் கொண்டு வந்தது என்று நாம் கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். தங்கத்தை அது கொண்டு வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி தங்கத்தை கொண்டு வந்த இந்த தர்ஷிஷின் கப்பலை தான் தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கீழ்காற்றின் மூலியமாக தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா அதை உடைத்து போடுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் உடைக்கிறார், நம்ம என்ன பாடத்தை கத்துக்கிறோம் இந்த கடைசி நாட்களில் என்பதுதான் இந்த நாளின் மைய செய்தி. வாசியுங்கள், என்னோடு வாசியுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம். தேவன் எப்படியெல்லாம் எச்சரிக்கை கொடுத்திருக்கார் என்று பாருங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் என்று சொல்லி நம்ம 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆனால் ஆரம்பிங்கள் 13ஆம் வசனத்துல நம்ம தேவன் நமக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்கும் போதும். பாருங்க தேவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா உனக்கு எல்லாம் அதிகமாகும் பொழுது, என்ன ஆடு மாடு திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போது, உனக்கு இருக்கிற எல்லாமே திரளாகும் பொழுது, பெருசா ஆகும் பொழுது நீ என்ன பண்ணணுமா பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். உன் இருதயம் என்ன ஆகக்கூடாதாமா, மேட்டிமை ஆகக்கூடாது என்று என்ன பண்ணாங்கன்னா தேவன் பழைய ஏற்பாட்டில் உபாகம் புஸ்தகத்துல கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். இப்படி நீ திரளாய் உனக்கு பெருகும் பொழுது உன் இதயம் என்ன பண்ணிடக்கூடாது, மேட்டிமையாக என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. ஆனால் நீ என்ன பண்ணணும்னா உன்னை அடிமைத்தனம் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனை என்ன பண்ணுன்னு சொன்னா நீ நினைச்சு பார்க்கணும் என்று தேவன் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். தேவன் இப்படி திரளாய் நீ பெருகும் பொழுது உனக்கு இதயம் மேட்டிமையாக கூடாது. இன்னொன்று நீ பண்ணணும், உன் தேவனை என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்தே போயிடக்கூடாது. பாருங்க இந்த நாட்களில் நம்ம பெருக்கத்தின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு பெருகி போயிருக்கிறது, செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம் இப்போ என்னன்னா பெருகி போயிருக்குது. அப்போ தேவன் நமக்கு அறிவுரை சொல்கிறது என்னன்னு சொன்னால், உன் இதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மேட்டிமே ஆகக்கூடாது. அதோட சேர்த்து சொல்கிறாங்க, நீ யாரை மறந்துடக்கூடாதுன்னு சொன்னால் தேவனை மறந்துடாத. 17ஆம் வசனம் வாசிங்க அம்மா. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. எச்சரிக்கையா இருக்கணுமா? என்ன சொல்லி? என் கை பலன் இத சம்பாரிச்சிச்சு, என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இரு என்று என்ன பண்றாங்கன்னா தேவன் முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா மோசையின் மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா எழுதி கொடுத்துருக்குறாங்க. மேட்டிமையை நினைக்காம, தேவனை மறக்காம, ஏன் பலன் என்று நினைக்காம நம்ம இருக்கணுமா. 18ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 18ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இதெல்லாம் கொடுக்கிறது யாரு, பலனை கொடுக்கிறது யாரு அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா தேவன் தான் இது எல்லாவற்றையும் செய்கிறார் என்று என்ன பண்ணாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு அடிப்படை புரிதல் நமக்கு வந்துருச்சு. இப்ப இந்த நமக்கு திரட்சி பெருகும் பொழுது, வெள்ளியும் பொன்னும் பெருகும் பொழுது தேவனை மறந்துடக்கூடாது. இதயம் மேட்டிமையாக ஆகக்கூடாது. என் கை சம்பாதிச்சிச்சு எனக்கு அப்படி என்று என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம இருக்கக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் என்ன பண்ணுறது நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது.
இன்னொரு பகுதியும் வாசிப்போம். தேவன் என்ன சொல்றாங்க பாருங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம். உபாகமம் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், 18ஆம் வசனம். உபாகமம் 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம், 18ஆம் வசனம். உபாகமம் 17ஆம் அதிகாரம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். தேவன் என்ன சொல்றாங்க பாருங்க. தேவன் என்ன சொல்றாங்க பாருங்க. நான் மறுபடியும் பொறுமையாக வாசிக்கிறேன். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக என்ன பண்ண வேண்டாம், பெருகவும் என்ன பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம் என்று என்ன பண்றான்னா தேவன் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெள்ளியும் பொன்னும் பெருகும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்முடைய இருதயம் பின்வாங்கி போகுது. தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் ஒரு பெரிய எச்சரிப்பை நம்ம கொடுக்குறாங்க. இந்த பெருக்கத்தின் நிமித்தமாக இந்த வெள்ளியும் பொன்னும் மேல நம்ம நாள் நம்முடைய இதயத்தை நாம் செலுத்தும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் பின்வாங்கி போய் விடுகிறோம். தேவனை விட்டு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா நம்ம தூரம் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் என்ன பண்ணுன்னு சொன்னா நமக்கு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 18ஆம் வசனத்தை வாசிங்கம்மா, 18ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். நம்முடைய அழைப்பு முழுவதுமாக நம்முடைய இதயம் வேற எதுலையுமே சாராம அவர் மேலும் அவருடைய கற்பனைகள் மேலும் சார்ந்து இருக்கும்படியாக தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா அழைப்பை நம்ம கொடுக்குறாங்க. ஆனா இருந்த பொழுதிலும் பரிசுத்த வேதத்துல நமக்கு சில உதாரணங்கள் இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன பண்ணா மைய பாடமாக படிக்க போகிறோம். இப்படி கொடுக்கப்பட்டிருந்த பொழுதும் தேவ பிள்ளைகள் இந்த தர்ஷீஷின் கப்பலுக்காகவே காத்திருந்தாங்க. அதுதான் போன வாரத்துல பார்த்தோம். தர்ஷீஷின் கப்பலுக்காகவே காத்திருந்தாங்க. அப்போதான் தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் என்று என்ன பண்ண சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். நான் இவ்வளவு சொல்லியும் பொண்ணு மேல மனசை வைக்காத, நீ சேர்க்காத, உன் இதயத்தை பின்வாங்க செய்யும் என்று இவ்வளவு தேவன் சொல்லியும் தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த தர்ஷீஷின் கப்பலுக்காக காத்திருந்தது நிமித்தமாக தேவன் எந்த வழியாக தேவ பிள்ளைகளுடைய இதயம் பின்வாங்குகிறதோ அந்த வழியை அடைத்தார், அதை உடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வேக வேகமாக சிறு சிறு பாடங்களாக நாம் படித்து கொள்ள போகிறோம். இப்போ ஒரு ஆரம்ப புரிதல் நமக்கு வந்துருச்சு. ஆனால் அதே தேவன் இன்னொரு வசனத்தின் மூலியமாக இன்னொரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குறாங்க. எடுத்தவங்க வாசிங்க. ஏசையா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 60ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசையா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 60 வசனம் 6 மற்றும் 9 வாசிக்கிறோம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் எப்பாத் தேசத்துகளிலும் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இந்த வசனத்தை மறுபடியும் நீங்க கவனமா நீங்க கேளுங்க. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும், அதாவது தங்கத்தை தான் சொல்றாங்க. யாரு? சேபாவில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை என்ன பண்ணுவாங்களாமா? பிரஸ்தாவப்படுத்துவாங்க. அப்ப இந்த தங்கமும் இந்த செல்வமும் இந்த பெருக்கமும் எதற்கு தான் பயன்பட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்வதுன்னா, தேவனை கீர்த்தனம் செய்வதற்கு,
அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய நம்முடைய செல்வத்தை பெருக்கினாலும், அது எதுவாக இருந்தாலும், பொண்ணை அதிகமாக கொடுத்தாலும், அது எதுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தான் கொடுத்துருக்காங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 9ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ஜோதியம்மா 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடே கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். இங்க பாருங்க, இப்பதான் ஆரம்பிக்கும் போது நம்ம படிச்சோம். தேவன் தர்ஷீஷின் கப்பல்கள் என்ன பண்றாரு? உடைக்கிறார். ஆனால் அதே தேவன் ஏசியா புத்தகத்துல ஒரு அருமையான ஒரு வசனத்து மூலியமாக சொல்றாங்க, தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே என்ன பண்ணும்? எனக்காக காத்திருக்கும் அப்படின்றாங்க. என்ன வித்தியாசத்தை, என்ன பாடத்தை நம்ம படித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, எந்த தங்கம் நமக்காக பயன்படாமல் அது தேவனுடைய நாமத்திற்காக பயன்பட வேண்டும். அதுதான் இந்த நாளில் மையப்பாடமாக படித்துக்கொள்ள போறோம். நம்முடைய செல்வங்கள், நம்முடைய திரட்சி, நம்முடைய பெருக்கம், இது எல்லாம் தேவனுடைய நாமத்திற்காக மாத்திரமே நம்ம பயன்படுத்தணும். அதுதான் இங்க நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தை மறுபடியும் நான் சொல்வது கவனமா நீங்க கேட்டுட்டு வாங்க. மறுபடியும் வாசிங்கம்மா. 9ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடே கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும். யாரு நாமத்திற்கென்று நீங்க கவனிச்சீங்களா? அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்று இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். தேவன் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இது எல்லாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு அன்பான பிரியமான பிள்ளைகளே, தேவன் நம்மளை ஆசிர்வச்சிருக்கிறாங்க, நம்மளை பெருக செய்திருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனாக உங்க முன்பாக ஒரு அழைப்பை கொடுக்குறேன். இது எல்லாமே நம்ம தேவ நாம மகிமைக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஒரே பொண்ணு தான், ஒரே தங்கம் தான். அதை நமக்காக, அதை நமக்கு சுயத்துக்காக நம்ம செய்யும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா உடைக்கிறார். அதை தேவனுக்கென்று, தேவன் மாம மகிமைக்கென்று நாம் செய்யும் பொழுது என்ன பண்றாருன்னா ஆண்டவர் சொல்றாரு, தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் என்று சொல்றாங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, நிறைய ஊழியம் தேவன் நாமமாக செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் நம்முடைய திரட்சிகளையும் நம் செல்வங்களையும் தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய நாமத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் பாருங்க, சில உதாரணங்களை பரிசுத்த வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொண்டே வருகிறேன். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 2 நாம் வாசிப்போம். யாத்திராகமம் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக ஒரு ஒரு அழைப்பை கொடுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அழைப்பு? மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குன்றார் ஆண்டவர். என்னத்தை வாங்கணும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். போதுங்கம்மா. அப்ப பாருங்க, இந்த தங்கம், நம்முடைய திரட்சி, நம்முடைய செல்வம், இது எல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே யாருக்காக பயன்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய ஆலயத்திற்காக செலவிடப்பட வேண்டும். இதுதாங்க வித்தியாசம். இதுதான் வித்தியாசம். ஒரே தங்கம்
நமக்காக, நம்ம சுயத்திற்காக, நமக்காக இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தர்ஷீசின் கப்பல்களை உடைப்பேன் என்று சொல்றாரு. அதே செல்வம், அதே பொன், ஆண்டவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல நீ வாங்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று, தேவனுடைய மகிமைக்கென்று. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதலிடத்துல வைக்கணும். ஆத்துமாக்களை சேகரிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக இந்த கடைசி நாட்களில் நம்ம சேகரிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்பாக சபையாக இந்த கடைசி கால சம்பவங்கள் புஸ்தகங்களை படித்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் வருகிற வாரமும் நாங்கள் படிக்க போகிறோம். அப்படியே ஏற்கனவே அந்த புஸ்தகத்தை வாசித்திருக்கிறேன். இந்த யுத்தம்லாம் வருது பார்த்தீங்களா? இந்த யுத்தமெல்லாம் வரும் பொழுது ஒரு நாள் நம்ம எதெல்லாம் பெருசாக நினைச்சோமோ அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அதற்கு முன்பாக தெய்வ பிள்ளையாகிய நாம் இந்த சுவிசேஷத்தை, இந்த முத்துதன் செய்தியை கொண்டு செல்வதற்கு, ஆண்டவரே, நாங்கள் தேவனாம் மகிமைக்காக மனப்பூர்வமாக நாங்கள் செய்ய தீர்மானம் செய்கிறோம் என்ற ஒரு நிலையில நம்ம இருக்க வேண்டும். மறுபடியும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகம் புஸ்தகம், மன்னிக்கவும், நேரம் குறைவாக இருப்பதனால எஸ்ரா புஸ்தகத்துக்கு நம்ம கவனித்திருப்போம். எஸ்ரா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எஸ்ரா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. எஸ்ரா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு வந்து வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமூட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத்சார் என்னும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து. நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஆலயத்தின் பொருட்களும் தங்கமும் பொன்னும் இப்பொழுது பாபிலோனுக்கு அடிமைத்தனத்தினால பாபிலோனுக்கு வந்துருது. இப்போ எஸ்ராவின் நாட்களிலே தேவன் என்ன பண்றாங்கன்னா, இந்த தங்கம் எங்க இருக்கணும், தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த தங்கத்தை என்ன பண்றாங்கன்னா ஆலயத்துக்கு கொடுத்து விடுறாங்க, எருசலேமுக்கு கொடுத்து விடுறாங்க. மறுபடியும் இன்னும் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்துக்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. இந்த பொண்ணு எதுக்காக தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக இங்க புரிஞ்சுக்கிட்டார். யார்? ஒரு அந்நிய ராஜா. ஒரு அந்நிய ராஜாவுக்கு ஒரு புரிதல் வந்தது. என்ன புரிஞ்சுக்கிறாரு? இந்த தங்கம் பாபிலோன்ல இருக்க வேண்டியதல்ல, இது எங்க இருக்கணும்னா தேவனுடைய ஆலயத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டார். தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, நம்முடைய செல்வங்களும் நாம் அதிகமாக ஒருவேளை நினைக்கிற காரியங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக, அவருடைய ஆலயத்திற்காக செலவிடப்படுகிறதா? எது எங்க இருக்க வேண்டுமோ அது அங்க இருக்க வேண்டும். ஆண்டவர் எஸ்ராவின் மூலியமாக ஒரு செய்தியை கொடுக்குறாங்க நமக்கு. ஆண்டவரே, இந்த செல்வம் எனக்கு எனக்கு என்று பயன்பட்டால் அது உடைந்து போயிருமே, ஆனால் அதே செல்வம், அதே பொன் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பயன்படுத்தும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்குமே. மற்றும் ஒரு உதாரணத்தை பரிசுத்த வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். வாசியுங்கள். ஏசியா புத்தகம் 13ஆம் அதிகாரம். ஏசியா புத்தகம் 13ஆம் அதிகாரம். இந்த 13ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
ஏசாயா புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும். நல்லா கவனிச்சிங்களா? அமாவாசை நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்ற பாருங்க. எங்களுடைய திருச்சபையில இந்த புல்பீட்டு கிட்ட ஒரு படத்தை ஒட்டியிருப்போம். ரோஷன் தான் அதை பிரிண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. பாபிலோன் என்றால் அது தங்கத்தை குறிப்பிடும். தங்கத்தை குறிப்பிடும். ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோனியர்கள் இந்த தங்கத்தை தான் பெருசா நினைச்சு கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தங்கத்தை தான் கடவுளுமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பார், நான் ஒருத்தனை அனுப்ப போறேன். அவர் பேர் மேதோ பெர்சியர்கள். அவருடைய குணம் எப்படி இருக்கும் பாருங்களேன். சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் என்ன பண்ண மாட்டாங்களாமா? பிரியப்பட மாட்டாங்களாம். சரித்திரத்தை வாசம் நமக்கு தெரியும். தேவன் முன்ன சொன்னது போலவே இந்த பாபிலோன் எதை பொண்ணு அப்படின்னு இருந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு. ஆனால் நமக்கு இன்னொரு பாடம் இருக்குது. இந்த மேதோ பெர்சியோட குணத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்க பாருங்க, அவங்க வெள்ளியில மதிக்க மாட்டாங்க. பொன்னின் மேல் என்ன பண்ண மாட்டாங்களா? பிரியப்படவும் மாட்டாங்களாம். ஆனால் இந்த வசனத்தை வாசித்த பிறகு இன்னொரு நபரை வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. அந்நியர்கள் பொன்னின் மேல பிரியப்படல. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணை தான் பெருசா நினைச்சாரு. வாசியுங்கள், பரிசுத்த வேதத்துல அந்த உதாரணத்தை நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையா இருந்தது. இங்க சாலமோன் ராஜாவுக்கு நம்ம எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். ஒரு வருஷத்துக்கு சாலமோன் ராஜாவுக்கு வந்த பொன்னின் தொகை என்னன்னா 666. எளிதாக நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்ல. நம்ம பைபிள்ல இது நமக்கு நமக்கு தெரிந்த ஒரு எண் 666. பாருங்க, இவ்வளோ 10ஆம் அதிகாரம் அதே புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்க அம்மா. அதே அம்மா வாசிங்கம்மா. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தும் ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. சாலமோன் நாட்களில வெள்ளி என்ன பண்ணலையம்மா? ஒரு பொருட்டாக நினைக்கலையா? அவர் ஒரு மாளிகை வைத்திருந்தாரு. அந்த மாளிகையின் பெயர் லீபனோனின் வனம். அந்த அதிகாரத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. 1 ராஜா 10ஆம் அதிகாரத்துல இந்த ராஜா எல்லாத்தையுமே தங்கம். உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், தங்கம் எங்க இருந்திருக்கணும்? ஆலயத்தில் இருந்திருக்கணும். ஆனால் ராஜாவாகிய சாலமோனோ தனக்காக, தன்னுடைய மனைவிக்காக செய்தார். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த தர்ஷீஷின் கப்பல்களை என்ன பண்றாருன்னா உடைக்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளையில ஜெபிக்க இருக்கிறோம். எந்த பொண்ணை நம்ம விரும்பணும்? இந்த நாட்களில் எந்த பொண்ணை விரும்ப வேண்டும்? நாம் வாசிங்க சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 19:10. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. வேகமா வாசித்து 3 வசனங்களை வாசித்து முடிக்க இருக்கிறோம். அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விருப்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமாய் உள்ளமாய் நம்ம இருக்கின்றன. எந்த பொண்ணை விரும்பணும் அப்படின்னு தேவன் விரும்புறாங்கன்னா, கர்த்தருடைய வசனம் அந்த பொன்னிலும் இதை தாங்க நம்ம சேர்த்து வைக்கணும். இதுதான் சேர்த்து வைக்கணும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நம்ம தேவன் இந்த நாட்களில் நம்ம மூலியமாக ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்.
அதனால தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அதிகமாக எதையாவது செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நமக்கு என்று செலவழிக்கும் பொழுது, அது ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. ஆனால் அதையே தேவனுக்கென்று செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. எந்த பொன்னை நாட வேண்டும்? கர்த்தருடைய வசனம். மற்றொரு உதாரணத்தை வாசியுங்கள். யோபு 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபு 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 22, 25. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். நமக்கு எந்த தங்கம் வேணும் இந்த நாட்களில் அப்படின்னா, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். இந்த ஐஸ்வர்யத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த நாட்களில் நம்ம நாட வேண்டும். மற்றும் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 72ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் வசனம் 72. 119ஆம் சங்கீதம் வசனம் 72. 119ஆம் சங்கீதம் வசனம் 72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எத்தனை பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு என்னது நலம். இதுதாங்க நம்ம சேர்த்து வைக்கணும். இதுதான் நம்ம சேர்த்து வைக்கணும். கடைசி வசனமாக நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16, 16. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. இப்படிப்பட்ட காரியங்களை தேடுவோம். யோனா இந்த கப்பலை முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுத்தார். முதல்ல தர்ஷீஷ்னு தீர்மானம் எடுத்தாரு. ஒரு நேரம் புரிஞ்சிச்சு. அப்புறம் அவர் முடிவு எடுக்கிறார். தர்ஷீஷ் அல்ல, தேவனுடைய சத்தம் தான் என்று என்ன பண்ணார்னா அவர் முடிவு எடுத்தார். தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாம் உடையும் தேவ பிள்ளைகளே, ஆனால் கர்த்தரின் சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் என்றென்றும் நிலைத்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே இந்த நாளில் நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய ஆலயத்திற்கென்றும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்றும் நாங்கள் செலவு செய்யணும் சுவாமி. தகப்பனே, யோனாவும் தவறான முடிவு எடுத்தார். ஆனாலும் அந்த புயலின் மத்தியிலே கர்த்தாவே, அந்த திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். மறுபடியும் ஆண்டு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். அப்படியாக நாங்களும் ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய எண்ணங்களையும் இதயங்களையும் பொன்னின் மேலும் வெள்ளியின் மேலும் வைத்திருந்தால் மன்னியுங்க. நாங்கள் உம்முடைய வேதத்தின் மேலே திருப்புவதற்கான கிருபையை தர வேண்டாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் கொஞ்சம் பரம்பிதாவே. ஆமென். ஆமென்.